காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் இந்த மாதிரி வித்தியாசமா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்கங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு முழு காலிஃப்ளவர்ல 3 கொத்து பூ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கொதிக்க விடலாம் தண்ணிய. இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த 3 கொத்து காலிஃப்ளவரையும் உள்ள இறக்கி விட்டுறலாம். மறுபடியும் 1 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல இருக்க புழுவெல்லாம் செத்து போயிடுங்க. காலிஃப்ளவர் எப்பவுமே சுடு தண்ணியில போட்டுட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ இந்த கேரட் துருவுற வச்சு இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் துருவல் மாதிரி அப்படியே சூப்பராக துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வடச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ துருவி வச்ச காலிஃப்ளவரை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு லோ ஃப்ளேமில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கி விட்டு மூடி போட்டுடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 நிமிஷம் போதுங்க. மறுபடியும் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஜீரகம், மிளகு சேர்த்து ஒரு நல்ல பொடி செஞ்சு 1 ஸ்பூன் போட்டு தூவி விட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.